தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள், முகமதியரி அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள். இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள். அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார்? பார்ப்பனன் எதிரி. நம்மில் கீழானவர், அந்த கீழானவன் யார்? நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது, அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்க? அந்த எந்த இனம்? எந்த இனம்? நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? அது யாரும் உங்களுக்கு கீழானவ யாரு? இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி? இஸ்லாமிய எல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு சொன்னதை எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு முகமதியருக்கு அப்படி கூட சொல்ல, துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சிருக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் சான்று கேட்கல. தமிழர் அரசு தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல. தமிழர்னு பேசுறதா இன துவேஷம், இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி? தமிழர்கள். நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி? திராவிட இனத்துக்கு எதிரினா யார் திராவிடன்? யார் திராவிடன்? அது எப்படி தமிழர் இல்லாத இங்க ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா? 3000 ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? அப்ப 3000 ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா? வள்ளுவன் வந்தான், கம்பன் வந்தான், கபிலன் வந்தான், இளங்கோ வந்தான், அவ்வை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது. உலகிலே ஆக சிறந்த வாழ்வியல் நன்னறி வகுத்து கொடுத்துருக்கான் வள்ளுவன். உலகம் புற கொண்டாடிட்டு இருக்கும் போது அது மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது? படிக்க வைக்காம தான் வந்ததா? 63 நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவர்களா குப்பையா? இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதையெல்லாம் நீங்க கூப்பைங்கிறீங்க. வள்ளுவன் ஒரு முட்டாப்பைய, கம்பன் ஒரு முட்டாப்பைய, அவன் ஒரு எதிரி, இளங்க ஒரு எதிரி, இதெல்லாம் எதிரிங்கிறீங்க. படிக்கவே இல்லைங்கிறீங்க. நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே. இப்ப எது சரி? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே வந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். இவர்களை போல புரட்டு போய் வச்சு தெரியல. உண்மை வேறு, இது புகழ்ச்சி இல்லைங்கிறான். எவ்வளவு காலத்துக்கு நீங்க பண்ணுவீங்க? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுற மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு முரண் இருக்கா? ஒரு முரண் இருக்கா? சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா? 2 பேர் சிந்தனை ஒன்னா. ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர். இவர் என்ன? இவர் யார்? முதல்ல அவன் ஆகப்பெரும் தத்துவார்த்தவாதி. இவர் யாரு? தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது. அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். ஆனால் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா, ஒரு இனத்திற்கா, உலக பொதுமைக்கா? சொல்லுங்க. உலக பொதுமைக்கா? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா, ஒரு சமூகத்திற்கா, ஒரு நாட்டுக்கா, உலக பொதுமைக்கா? யூனிவர்சல் தாட்ஸ். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது யாருக்கானது? அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க. சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. சரி, நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு? எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை? இந்த சனியன்ல தானே, இந்த சனியன்ல தானே பேசுனீங்க. அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது? ஆதாரம் எந்த கையில் எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்தாரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் ஆதாரங்கள் பார்ப்பனி எதிரி தூள்கணி. என்னை போய் நீ RSS பிஜேபி சொல்லி கொடுத்தீங்களா? இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு பேசிருக்காரு இல்லையா? எழுதியிருக்காரு வேற நாட்டவர் எழுதிருக்காரு. இதேதான் RSS பிஜேபி சொல்றது இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு. அதேதான் நீங்க சொல்றீங்க. RSS பிஜேபி குரல். நாங்கள் என் இன மக்கள். இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள். சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவன் யாரு? நீங்க யாரு? பெரியார் நீங்க யாரு? இங்க இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவன் யாரு? அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீக மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன். தெரியுமா தெரியாதா? அப்புறம் நீங்க அவனை வேற நாட்டவன்னா அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி? என் மொழியே இழிவு, அது ஒரு சனியா, அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு.